எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகிற ஆர்சிபி வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்க போகிற மேட்சை பற்றி என்னோட ப்ரெடிக்ஷன் ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். நான் ப்ரிவ்யூ மாதிரி. ஓகே, 33, 29, 28, 21, 17, 10 என்னடான்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் அங்கே அடித்த சிக்ஸு. இது வரைக்கும் மொத்தம் 128 சிக்ஸு, கிட்டத்தட்ட 872 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் சிக்ஸ் கம்மி ஆகிட்டே போகுது. ஏன்னா லோ அண்ட் ஸ்லோ ஆகிடுச்சு. யூஏ ஃபுல்லாகவே கோல்டு வெதர் ஆகிடுச்சு. ஸோ யூஜி 230, 40 வெரி ரேர் தான். சிக்ஸ் வச்சா கம்மி ஆகுது பார்த்தீங்களா? அதனால் வேர் அண்ட் டயர் இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோ பவுலருக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னாய், சாஹல், வாஷிங்டன் சுந்தர், முஜீப் இவங்களுக்குலாம் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பவுலர் வர யூஸ்ஃபுல்லாக போகணும். என்ன பவுண்டரி லைன் சின்னது, அதை கிராஸ் பண்ணிட்டா ரோலில் தான் போய் விழும். அதை கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும். எனிவே, இன்றைக்கி இது பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி. 15 நாள் முன்னாடி ஒரு மேட்ச் ஆல்ரெடி விளையாடிட்டாங்க துபாயில். அதில் பஞ்சாப் ஜெயிச்சுது, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 200 ரன் அடிச்சிட்டாங்க. ராகுல் 132 அடித்தார். அதில் ஒன் சைடட் அடிச்சு ஆர்சிபி 97 ரனில் தோற்றுது. அது கோலி மனசில் இருக்கும். இது ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் மாதிரி தான் வருவார். அது அந்த பஞ்சாப், இது அது பழைய பஞ்சாப், இது புது ஆர்சிபி. ஸோ திர் இஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஆர்சிபி ஃபேவரேட்டு தான் வருவாங்க. ஸோ மேட்ச் நல்லாயிருக்கும். யார் ஃபஸ்ட்டு பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ சென்சிபிளாக விளையாடுறவங்க தான் ஜெயிப்பாங்க. பவுலர் தான் வில் வின் த மேட்ச். 2 ஓவர் யார் நல்லா போகிறாங்களோ அந்த பால் டில்ட் ஆகிடும். அண்ட் மோஸ்ட்லி ஆர்சிபி தான். நான் பஞ்சாபில் மயங்க் அகர்வாலும் கேஎல் ராகுல் தவிர யாருமே ஸ்கோரே பண்ணலை. மிடில் புரன் அடிக்கிறாரு, பட் அது மேட்ச் வின்னிங் கிடையாது. ஸோ இப்போ இன்னைக்கு கண்டிப்பாக கேல் விளையாட வைக்கணும். இந்த கிரவுண்டுக்குலாம் இங்கே எல்லாமே அவருக்கு ஷார்ஜா கிரவுண்டு தான் உலகமே. இன்னும் ஷார்ஜாவில் விளையாடுறோன்னா இன்னும் நிறைய போகும். ஐ திங்க் தே வில் பிளே மேக்ஸ்வெல்லை ட்ராப் பண்ணிட வேண்டியது தான். என்ன கேட்டிங்கன்னா, மேக்ஸ்வெல் இஸ் த ஒன்லி பிளேயர் இந்த ஐபிஎல்ல 61 பால் இது வரைக்கும் விளையாடி இருக்காரு. மொத்தமாக ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல. அவரோட கேலிபருக்கு இது ஸ்டேஞ்சு. அதை அவங்க நோட் பண்ணுவாங்க. மேபி ஜோர்டனோ இல்லை முஜிபு கூட உட்கார வைக்கலாம். ஐ டோன்ட் நோ. வாட் எவர் இட் இஸ், பிளே கேல் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ்னா மயங்க் அகர்வால் 1-1 வரலாம். ஆர்சிபிக்கு இது ஹோம் கிரவுண்டு. இது ஒவ்வொரு வாட்டி அப்படி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 3 மேட்ச் கண்டினியூஸாக ஆர்சிபிக்கு இங்கே தான். ஸோ அந்த ஏற்கனவே ஒரு வாட்டி வர விளையாடிருக்காங்க. ஏபி டிவிலியர்ஸ் இன்னிங்ஸ் பார்த்தீங்க, ரோலில் போய் விழுந்தது தொப்புன்னு. அந்த மாதிரி தே நோ த கண்டிஷன்ஸ் வெரி வெல். ஸோ விக்கெட் லோவாக தான் இருக்கும். ஸ்பின்னருக்கு அசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்டெலிஜென்ட்டாக யார் போடுறாங்களோ அவங்களுக்கு முக்கியம். இவங்க கேஎல் ராகுல் சொல்லிட்டேன். பஞ்சாப் ஏன் லாஸ்ட்டில் இருக்குன்னா, போன சீசனில் நம்ம ரவிச்சந்திர அஸ்வின், அக்சர் பட்டேல், ஸ்டோனேஜ் இவங்களாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி சரியான ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரலான்னா இப்படி தான் ஆகும். பாட்டம் ஆஃப் த டேபிள் தான். இவங்க ஜெயிச்சாலும் இவங்க அங்கே தான் இருப்பாங்க. அவங்க ஜெயிச்சாங்கன்னா மேலே போயிடுவாங்க செகண்டுக்கு. ஸோ இதுதான் நடக்க போகிற விஷயம். ஆர்சிபி சேம் டீம் தான் விளையாடுவாங்க. ஐ டோன்ட் சீ எனி சேஞ்சஸ். ஏன்னா கிறிஸ் மோரிஸ்லாம் டெத் ஓவரில் ரொம்ப பிரமாதமாக போடுறவர். நோ நீட் டு சேஞ்ச். கிங்ஸ் 11 கேல் வெளில போயிடுவார்னு நினைக்கிறேன். மேபி ஜிமி நீஷம் ஆல்ரவுண்டர் கொண்டு வரலாம். இன்னும் முஜிபு ஜோர்டன் வைக்கிறாங்களா, மேக்ஸ்வெல் உட்கார வைக்கிறாங்களா தெரியல. லெட் அஸ் சி. மேக்ஸ்வெல் விளையாண்டா அப் டு தெம். இதுதான் என்னோட ஓவரால் வியூ அபவுட் ஷார்ஜா. இன்னைக்கு ஈவினிங் ரன் ஃபீஸ்ட் இருக்கும். எப்படி 180, 190 போகும் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட ரிவ்யூ நான் மேட்ச் முடிஞ்சோன்னு நான் போடுறேன். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் என்னோட ரெக்கக்னிஷன். தேங்க்யூ வெரி மச்.